வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் அகைன். பாடசாலை வீடியோ தான். நம்ம பாடசாலைக்கு இந்த படத்தை படமாக பார்க்குறதும் சாங்ஸை வெறும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக கேட்குறதும் சுத்தமாக வராது போல். எப்போ பார்த்தாலும் ஒரு படத்தில் வயலன்ஸ் இருக்குது. நான் ரொம்ப வயலன்ஸ் வீடியோ பார்த்துருந்தேன். அந்த துரந்த படத்தில் வயலன்ஸ் அதிகமாக இருக்குது, ரியல் ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க. இந்த மாதிரி அந்த துரந்த படத்தில் துரந்த பத்தொம்பது சொல்லலை. எஸ்ஏல பற்றி ரீசெண்டாக ஒரு அரசன் படம், அதில் வெற்றிமாறன் அதில் மூஞ்சி ரத்தத்தை பூச்சிக்கிட்டு ஒரு மாதிரி கெத்தாக ஒரு பீஜமை போட்டுவார். இந்த மாதிரி வெற்றிமாறனுக்கு ரொம்ப வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக ப்ரொமோட் பண்ணிட்டு தான் சொல்கிறாரு. அதாவது நம்ம பாரிசாலனுக்கு படத்தை படமாகவும் பாட்டை சாங்காகவும் கேட்கவே வராது போல். எப்போ பார்த்தாலும் அந்த வயலன்ஸ் இந்த வயலன்ஸு ரொம்ப ஆபாசம் தூண்டுறாங்க, ரொம்ப ஆபாசம் காட்டுறாங்க, ரொம்ப வயலன்ஸை தூண்டிட்டு இருக்காங்க. தமிழ் சமூகம் எங்கே போகுதுன்னு சொல்லி கேட்குறாரு. நான் சொல்கிறேன், எந்த படத்தை பேசிட்டு இருக்கேன். ரீசெண்டாக வந்துச்சு எல்ஐகே படம், லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அந்த படத்தில் அனிருத் பாடியிருப்பார், போத நீ தானே தள்ளாத நலன். அந்த பாடல நான் ஜஸ்ட் அந்த லிரிக்கை மட்டும் சொல்கிறவங்க புரிய நினைக்கிறேன். அனிருத், அதாவது அவரோட ஃபஸ்ட் சாங்கு இந்த பாட்டில் போட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அதில் வந்துட்டு தலையில் சரக்க ஊற்றி தலையை ஆடிட்டு ஒரு ஸ்டெப் போடுவாங்க. அந்த ஸ்டெப்பு கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு. ஆனால் அவர் என்ன நம்ம சொல்கிறாரு, அகெயின் அவங்க ஆல்காவில் ப்ரமோட் பண்ணுறாங்க, ஆல்காவில் பார்ட்டிஸை ப்ரமோட் பண்ணுறாங்க, சரக்கை ப்ரமோட் பண்ணுறாங்க, அது போதையை ப்ரமோட் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. எப்பா அது வெறும் பாட்டு தான்ப்பா. பாட்டில் உள்ள லிரிக்கு அவங்க ஒன்றும் புதுசாக பாட்டை கிரியேட் பண்ணல. அதில் இருந்த பாட்டையே அந்த படத்தில் போட்டு அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி படத்தை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் ஃபன்னியாக வச்சுருக்கானுங்க. நீங்கள் ஏன்ப்பா அந்த சரக்கையே பார்க்குறீங்க? அந்த லிரிக்கில் ஏதோ ஒரு ஓடி சும்மா ஒரு லைமிங்காக வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் அதை வச்சு அது அப்படியே தொங்குறது. சாங்காக பாருங்க. ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டாக கேட்டோமா, படத்தை என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்தோமா, அதெல்லாம் வேலையை பார்த்து போகணும். அதை விட்டு சரக்கை ப்ரமோட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது. அப்புறம் பார்ட்டி பப்பு காட்டினா அவ்வளோ பப்பையும் சரக்கையும் போதையும் ப்ரமோட் பண்ணலான்னு சொல்லுது. அவங்க எங்கேப்பா ப்ரமோட் பண்ணாங்க? அவங்க ஜஸ்ட் இந்த சாங்க்கு ஒரு விஷுவலாக காட்டணும். அதே மாதிரி ஃபோன் பைத்தியமாக இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறாங்க, நேச்சுரல் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்காங்க காட்டணும். அதுக்காக தான் அந்த சீனை வச்சுருப்பாங்க. பாட்டில் வர மாதிரி அவங்க அந்த ஸ்க்ரீன் பிளேவை அந்த ஒரு செட்டை மாற்றி வச்சுருக்காங்க. அது மாதிரி செட்டாகனு சொல்லிட்டு இன்னும் சொல்லுவாங்க. சீமானி பற்றி வைக்கல. சீமான் இந்த படத்தில் ரொம்ப லூசு தரமாக நடிக்கிறாரு, அவர் காமெடி பீஸாக காட்டியிருக்காங்க. நான் கேட்குறேன், நடிக்கிற சீமானுக்கே இல்லாத கவலை. ஒரு அரசியலாக உங்களவே ரொம்ப வருஷமாக அரசியல் இருக்காது, நடிக்கிற சீமானுக்கு இல்லாத கவலை உங்களுக்கு இருக்குது. அந்த படம் ரிலீஸாக கண்டிப்பாக பார்த்துருப்பார், கண்டிப்பாக பார்க்காம பார்த்துருப்போம். கண்டிப்பாக அவர் தெரிஞ்சுக்கும் நம்ம இந்த மாதிரி தான் கேரட் நடிப்போம் தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சிருந்தோம் நடிக்க அவர் லூஸா. அவர் நடிக்கிற அவர் விருப்பம், அதாவது விட்டுங்க. அவர் வந்து நடிக்கிற அவர் பிடிச்சிருக்கோ இல்லையோ அது அவர் விருப்பம், நடிக்கிறார். அவர் அரசியல் இந்த என்ன வெளியே இருந்தால் நமக்கு என்ன, வந்தார் அவர் விருப்பத்துக்கு நடித்தார், அவ்வளோதான். நடிச்சுட்டு போட்டோம். அது எதுக்கு அதை பிடிச்சி நீங்கள் ரொம்ப இதெல்லாம் ரொம்ப தேவையில்லாத விஷயம். அதாவது அவருக்கு மேபி எனக்கு ஒரு லாஜிக்காக ஒன்று தட்டு. மேபி அந்த படத்தில் வந்துட்டு ஃபோன்ஸ் டெக்னாலஜி ஒரு பக்கமும், இன்னொரு இப்போ லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு இந்த இயற்கை சார்ந்து ஃபோன் யூஸ் பண்ணாமல் அந்த இயற்கையிலேயே ஒஞ்சிஞ்சு வாழ்ந்த அந்த ஒரு அவருக்கு அந்த ஒரு கான்செப்ட் புரிச்சிருக்குமா நம்ம. ஏன்னா அவரே அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்லாம் பேசிட்டு இருக்காரு. எல்லா விவசாயம் இந்த இயற்கை வளங்க சார்ந்து நம்ம வாழணும்னு சொல்லி அவரே அந்த லைஃப் ஸ்டைலில் பற்றியாக பேசிகிட்டு இருக்காரு. பிரச்சாரத்துல எல்லாத்துலேயுமே அந்த லைஃப் ஸ்டைலை பற்றி தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. அதுதான் பெஸ்ட்டு, நமக்கு மனுஷங்களுக்கு அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த கான்செப்டை கேட்டுட்டு அவருக்கு எல்லாம் பிடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி கான்செப்ட் நல்லா இருக்கே, நம்ம பிடிச்ச கான்செப்டாக இருக்குன்னு சொல்லி அவருக்கு பிடிச்சிருக்கலாம். அதை பார்த்த உடனே எல்லாம் அதாவது இயற்கை சார்ந்தா வாழ்கிறாங்க, ஃபோன் சொல்லி டெக்னாலஜி இல்லை, மனுஷங்க அடுத்தவங்க மனுஷன் லைக் பண்ணி மோசம் பண்ணாமல் வாழ்கிறாங்க, நிம்மதியாக இருக்காங்க, அந்த லைஃப்பில் பிடிச்சிருக்கலாம். அந்த கான்செப்ட், அதாவது அந்த ஒரு பட்டியல் ஸ்டோரியோட கான்செப்டை அவருக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ அதனால அவர் அக்செப்ட் பண்ணி நடிக்க போயிருக்கலாம். தவிர அதை எனக்கு தெரிஞ்சு பெருசாக எதுவும் மைண்ட் செட் இருக்கிற மாதிரி தெரியல. சரி ஃபன்னியாக நினச்சி படம் ஆக்சுவலாக பிரதீப் ரங்கநாதன் படம் டிராகனில் கொஞ்சம் எமோஷன் இருக்கும், ஆனால் அது காமெடி இருக்கும். டிராகன் படத்துலேருந்து ஜூடும் சொல்லலாம், ஜூடும் காமெடி தான் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஜூடும் காமெடி படம் கேவலம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எங்கேயோ ஒருத்தர் சிரிக்க வைக்கலாம், சிரிக்க வைக்காமல் அந்த படம் ஹிட்டாக இருப்பேன், அது கரெக்ட் தான். ஸோ சிரிக்க வைக்கிறதுக்காக அந்த படம் ஜூடு, அப்புறம் லவ்டு, அதுவும் காமெடி தான். ஸோ அவன் படம் நல்லா கொஞ்சம் நல்லா மெசேஜ் இருந்தாலும் நம்மள என்டர்டைன்மெண்ட் பார்த்தா காமெடி ஃப்ளோவில் போகிறதுக்காக அந்த மாதிரி ஒரு சீமாக கொஞ்சம் ஃபன்னி லைஃப்பில் வச்சுக்கலாம். ஆனால்
அது அவருக்கே இல்லாத ஒரு கன்சென்ட்டு உங்களுக்கு இருக்கு. அந்த கன்சென்ட்டு அதான் நான் கேட்குறேன். உங்களுக்கு அந்த கன்சென்ட் தேவையில்லை, அவருக்கே இல்லை அந்த கன்சென்ட். அப்போ உங்களுக்கு எதுக்கு சும்மா சும்மா பாட்டில் அந்த ப்ரமோட் பண்ண இதை ஏப்பா ஓப்பா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்லாம் நான் எம்ஜிஆர் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது எம்ஜிஆர் சாங்ஸ்னால் இந்த கண்ணதாசன் எழுதி டிஎம் சவுந்தரராஜன் பாடின அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நான் அதை ஒர்க்கில் எப்போல்லாம் போர் அடிக்குதோ அப்போல்லாம் அந்த பாட்டை நான் எம்ஜிஆர் பாட்டெல்லாம் கேட்டே இருப்பேன். அதையும் பர்டிகுலராக ஒரு 10 பாட்டுக்கிட்ட இருக்கும். அது எனக்கு ரொம்ப ஃபேவரட் இப்போ சாங்ஸ் எல்லாம் எம்ஜிஆர் பாட்டு. அப்படின்னா எம்ஜிஆர் பாட்டு கேட்குற நானே இந்த மாதிரி ஏதோ இந்த அனிருத் சாங்ஸு இந்த மாதிரி மற்ற நிறைய சாங்ஸ் இருக்குது. அவர் இந்த மாதிரி பாட்டில் ரொம்ப இந்த மாதிரி அந்த பாட்டு இந்த மாதிரி கேவலமாக சொல்கிற எல்லா சாங்ஸுமே நானும் கேட்குறேன். நான் ஓல்டு சாங்ஸும் கேட்குறேன், நியூ சாங்ஸும் கேட்குறேன். அதுக்காக நான் அது லூஸ்ன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னென்னா அந்த சாங்ஸில் ஏதாவது எம்ஜிஆர் பாட்டு கருத்தாக நல்லா இருக்கும், எல்லாம் மெலோடியாக இருக்கும், நல்லா நச்சுன்னு இருக்கும். சில பாட்டு கொஞ்சம் வைபவம் ஆகும். இங்கே வரும்போது ஃபுல்லாக வைப்பான சாங்ஸ் தான். வேலைக்கு போகிறது நல்லா ஜாலியாக வைப்பாக நல்லா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்து கேட்குறாங்கன்னா நல்லா ஒரு உடம்புல ஒரு எனர்ஜி தூண்டும். எல்லாருக்கும் நடக்குது தானே. இந்த மெலோடியை பாட்டு கேட்கும்போது ஜாலியாக நிம்மதியாக வேறு மெலோடி பாட்டு கேட்பாங்க. ஏன்னா அவன் மாதிரி சாந்தமாக இருக்கும். ஸோ எம்ஜிஆர் பாட்டு அந்த மாதிரி மெலோடியை கேட்பாங்க. ஆனால் சில பேர் வந்து நல்லா ஸ்ட்ரெஸ்ஸாக ஹெட்ஃபோன்ஸு காலேஜ் நல்லா வைப்பான பாட்டு கேட்டால் உடம்புல ஒரு டயர்ட்னஸில் பறந்து போய் ஒரு வைப்பான ஃபீல் வந்து ஒரு எனர்ஜி தூண்டும். அந்த மாதிரி பாட்டுலாம் அங்கே இருக்குது. அதனால் இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் மாடர்ன் கல்ச்சர் டெக்னாலஜி வர என்னாச்சுன்னா நம்ம பாட்டில் வந்து எல்லாம் பிடிக்குது, மக்களுக்கு பிடிக்குது. சும்மா கேட்குறாங்க, கேட்குறதோட போகிறாங்க, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. நான் எப்பயும் சொல்கிறேன், இந்த பாட்டில் கேட்டதோட விட்டுடணும். இந்த படமோ பாட்டோ கேட்டதோட தூக்கி போயிட்டே முடிஞ்சு போச்சு. எப்போ இந்த டைமில் சார் காலை செல்ல மாட்டோமா பாட்டு கேட்டோமா அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகணும் முடிஞ்சு போச்சு. ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த பாட்டு படம்லாம் அதை விட்டுப்பிச்சு அது பண்ணுறாங்க, இது கேட்குறாங்க, இதை ப்ரமோட் பண்ணுறாங்க, அது ப்ரமோட் பண்ணுறாங்க. எதுக்கு இதெல்லாம்? அதாவது நம்ம பாரிசாலனுக்கு படத்தை படமாக பார்க்கவே வராது, பாட்டையும் பாட்டாக கேட்கவும் வராது. அதை ஏதாவது ஒரு ஃப்ளோ நுத்திட்டு வந்துட்டே இருப்பார். இப்போ ஒரு ஞாபகம் அவர் ப்ரீவியஸாக செங்கோல் டிவின்னு சொல்லி சேனல் வச்சுருந்தாரு. அதில் வந்து அரபிக் அதாவது இந்த அரபிக் சாங் இருக்குது அந்த பீச் பாட்டில் எப்போ கேட்டுப்பீங்களா? அந்த வந்த அதாவது வந்த புதுசில் அந்த லிரிக்கு புரியாத பாட்டு அன்றைக்கி அவ்வளோ ரைமிங்காக பாடி ரிலீஸ் பண்ணோன்னு அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு பாட்டு. அந்த பாட்டை ஒரு லிரிக்கோ, அதாவது அந்த அரபிக் கொடுத்த அந்த பாட்டை லிரிக்கோட அந்த பேர் என்னென்ன பேசியிருப்பாரு தெரியுமா? இஸ்ரேல் கான்செப்ட், அது கான்செப்ட், இது கான்செப்ட், எக்கச்சக்கமாக பேசியிருப்பார். பிளாக் ஷர்ட்டை போட்டாலே நீ ஒரு இஸ்ரேல் தான், அந்த முக்கோண கண் சிம்பிள் சொல்லுவாங்க ஒரு குரூப்பு, அந்த குரூப்போடைய மெம்பர் தான் சொல்லி கருப்பு கலர் சட்டை கலருக்கே ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அப்போ யார் கருப்பு சட்டை போட்டாலும் நீ எல்லாம் இந்த ஆறு இந்த சீக்கிர சட்டை மெம்பர் தான் நீ சொல்லுவாங்க. அந்தளவுக்கு பேசியிருப்பார். ஐயா அது ஜஸ்ட்டு ஒரு பாட்டியா, பாட்டில் அந்த ஒரு டெக்கரேஷன் கலர்ஸு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் காஸ்டியூம் கொடுத்துருக்காங்க அந்த செட் ஆகிற மாதிரி. அதுக்கு அந்த அரபிக் கொடுத்தப்ப சரிங்க இங்கே ஒன்றும் பண்ணுங்க பாயசாலன் அரபிக் கொடுத்து சாங்க போட்டுப்பாங்க நெட்டில் வந்து ஓட நினைக்கிறேன். அதை டீகோட் பண்ணுற அந்த பேர் நல்லா பேசியிருப்பார், கற்பனையே பேசியிருப்பார். நான் எப்பயும் ஒத்துக்கிறேன் பாயசாலை வந்துட்டு எல்லாத்தையும் தப்பாக பேச மாட்டார். ஆனால் சில விஷயங்கள் அவர் கொஞ்சம் லூசுத்தனமாக போகிறார். இதெல்லாம் தேவையே இல்லை. படத்தில் வன்முறைன்றது சில படத்துக்கு தேவை, சில பேர் தேவையில்லை. இப்போ இந்த விக்ரம் மாதிரி ஏதோ கமல்ஹாசன் விக்ரம் மாதிரி படத்துக்கு தோரணமா படத்துக்கு தேவை. ஏன்னா இது எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். ஒரு நல்ல கண்டென்ட் ஓரியன்ட் டிராகன் மாதிரி படமோ கால்மணி செல்வம் மாதிரி இந்த கண்டென்ட் ஓரியன்ட் படத்துக்குலாம் வன்முறை தேவையில்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த படத்தை வன்முறை விற்க மாட்டாங்க, சும்மா அந்த கதைக்கு மட்டும் அந்த படத்தை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவன் சொல்கிறேன், வருஷத்தில் 10 தடவை நீங்கள் ஒரு கண்டென்ட் ஒரு ஃபிலிம் வந்து போவீங்களா? அப்பப்போ என்டர்டைன்மெண்ட்டாக அப்பப்போ மாசான பிஜிஎம் ரஜினி படமும் விஜய் படமும் நீங்கள் போகவே மாட்டிங்களா? ஃபுல்லாக நல்ல ஸ்டோரினா மட்டும் போவேன், அந்த வயலன்ஸோ கதையோ எதுவுமே இல்லை போகவே மாட்டேன்னு சொல்லி ஏதாவது ஒருத்தக்காக நிற்பீங்க. இல்லை ஒரு 2-3 படத்துக்கு கண்டென்ட் இதாக போனால் 2-3 படத்துக்கு வயலன்ஸாக போனால் அந்த படத்தை பார்த்து என்ஜாய்மெண்ட்டை மட்டும் பண்ணிவிட்டு விட்டுட்டு வந்துகிட்டே இருக்கணும். அவ்வளோதான். அது விட்டு அவ்வளோதான். சரக்கை வந்தால் சரக்கை ப்ரமோட் பண்ணுறேன், பப்பு வந்துச்சா அவனை குடியும் போதையும் ப்ரமோட் பண்ணுறேன். என்னையா இது? அவங்க எல்லாம் ப்ரமோட் பண்ணல, அது சும்மா ஒரு பண்ணிக்கு அந்த ஒரு கான்செப்டாக வச்சுருக்காங்க. அவ்வளோதான். அதை நம்ம கேட்டோமா பார்த்தோமா அந்த இடத்துல தூக்கி போட்டு வந்துட்டு அது வந்து எல்லாத்தையும் நோண்டிட்டு இருக்குல்ல. இதை தாண்டி எதுவும் கிடையாது. சொல்லிட்டேன். அந்த ஒன் திங் சொல்ல மாட்டேன். இப்போது ரீசெண்டாக போட்டுப்பார் இந்த டிசிஎஸ்
டாடா கம்பெனியை பற்றி தான் டிசிஎஸ் இந்த டாபிக்னு பேசிட்டு இல்லை, அதுதான் எனக்கு டாபிக் இஷ்யூ, அதை பற்றி பேசியிருப்பார். அதை பற்றி புதிய வீடியோ பற்றியில் பேசிடுறேன். பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு அதை சொல்லியிருப்பாரு. இப்போ வர இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் லேடிஸ்க்கும் ஜென்ஸுக்கும் செப்பரேட்டாக பாத்ரூம் வைக்கிறது கிடையாது. அதாவது லேடிஸ்க்கு வந்து ஒன்றா பாத்ரூம் வைக்கிறது, அப்புறம் லேடிஸ்க்கும் ஜென்ஸுக்கும் ட்ரெஸ்ஸிங் அந்த ரூம் ஒன்று இருக்கும்ல, அதாவது ட்ரெஸ்லாம் சரி பண்ணுறதுக்கலாம், அந்த மாதிரி வந்து செப்பரேட்டாகவே வைக்கிறது கிடையாது, எல்லாமே ஒன்றா வைக்கிறேன் சொல்லியிருப்பாரு. எனக்கு டவுட்டு, நான் இதுக்கு எந்த கம்பெனிலையுமே லேடிஸ் ஜென்ஸு இந்த மாதிரி ரூல்ஸ் அவங்க இருக்கிற ப்ரைவேட்டான ரூம்ஸ் எல்லாம் எதுவுமே ஒன்றா வச்சு நான் பார்த்ததே இல்லையே. இது எங்கே பார்த்தா சத்தியமாக எனக்கு தெரியல. அது மட்டும் கொஞ்சம் ராங் இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. நான் இதுக்கு எந்த கம்பெனியில் மாதிரி லேடிஸுக்கும் ஜென்ஸுக்கும் செப்பரேட் பாத்ரூம் தான் பார்த்துருக்கேன், சிங்கிள் பாத்ரூம் எங்கேயும் நான் பார்த்ததே கிடையாது. அவர் தான் சொல்கிறேன் அந்த மாதிரி. அது ஏன்னு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல்லைக்கனை ஆளில் போட்டுக்கோங்க. வேறு ஏதாவது வீடியோ வேணும், மூவி வேறு ஏதாவது கான்செப்ட் பேசினா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ தப்பாக பேசுகிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் மாற்றிக்கிறேன். தட்ஸ் ஆல், குட் பை.